அன்பார்ந்த ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றுமுழுதாக உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நமஸ்கார நேரத்தை வழிநடத்தும் தாசனை அபிஷேகிங்க ஆண்டவரே. சுவாமி, பரலோக நமஸ்காரத்தை இந்த இடத்திலே ஏறெடுக்குமாறு உமது அபிஷேகத்தை அவருக்குள்ளாக ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல உமது வாழ்த்தை கூட உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்த்தை கொண்டு வரும் தாசனை அபிஷேகிங்க. இன்றைய நாளிலும் கூட உமது பிள்ளைகளுடன் நீர் எதை பேச விரும்புகிறீரோ அதை அவருடைய நாவிலே வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல பல இடங்களிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்குமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் அவர்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இருதயங்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஒரு நமஸ்கார நேரத்திற்கு இன்னும் ஒரு வார்த்தை கேட்டோம் என்று அல்ல ஆண்டவரே. சுவாமி, இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் யாராயினும் நீர் இன்றைக்கு அவர்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, மறுபடியும் இந்த ஆராதனை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம் நாம மகிமைக்காக அனைத்தையும் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது ஆண்டவரே அபிஷேகத்தை உமது சமூகத்தை உணர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அவர் நாமத்தில், இயேசு நாமத்தில் கூடி வந்துள்ளோம். ஒரு மனதோடு முழு மனதோடு அவர் நாமம் உயர்த்துவோம். இயேசுவின் வல்ல நாமம் உயர்த்திடுவோம். அவர் நாமத்தில், இயேசு நாமத்தில் கூடி வந்துள்ளோ. கரமுயர்த்தியே சிரம் தாழ்த்தியே. வேண்டிய வேத பாடம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் 20ஆம் வசனம் வரை. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாளர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரையடைந்தவர்களில் முதல் பலனானார். வாசிக்க பெற வேண்டிய வேத பாடம் வாசித்தார். இதுவரை கண்டதில்லை
வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 17 முதல் சில வசனங்கள். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றில் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்தாவியால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்களை நாமத்தை பொல்லாது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது திருப்தி உள்ளதா இருக்கிறது. உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்தும் புகழ்ச்சியாய் பேசும் போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. வணக்கம். நான் செவனவ் நிறுவனத்தில் கடமையாற்றி வருகின்றேன். எனது பெயர் ஜோஜோ. இன்று நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை நலமாக வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்தது போல ஒவ்வொரு விசுவாசியும் கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் மற்றும் ஆசீர்வாதங்களை பற்றி இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்பிக்கும் ஒரு பகுதியாக இது காணப்படுகின்றது என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த குறிப்பிட்ட பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், இயேசு மலையிலிருந்து இறங்கி ஒரு சமமான இடத்தில் நிற்கிறார். அது அவருடைய சீடர்களின் ஒரு பெரிய கூட்டத்தால் சூழப்பட்டிருந்தது. மேலும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்த பல மக்களும் அங்கே சூழ்ந்திருந்தனர். 17ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இயேசு குணப்படுத்தலுக்கூடாக தனது போதனையை தொடங்குகிறார். அவரது பிரசன்னம், அவரது வல்லமையானது அங்கே அற்புதங்களை செய்தது. அவரை தொட்ட ஒவ்வொரு நபரும் குணமடைந்தார்கள் என்பதை நாம் இங்கு காண்கிறோம். அசுத்த ஆவிகளாலும் பிசாசுகளாலும் பீடிக்கப்பட்டிருந்த அநேகர் சுகமடைந்தார்கள். இயேசுவுக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை இவைகள் உறுதிப்படுத்துகின்றன. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருந்தால் அதே வல்லமை நம்மிடத்திலும் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கூடாக நமக்குள் வெளிப்படுகின்றது என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகின்றேன். அந்த வல்லமையானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தன்னகத்தே ஈர்த்துக்கொள்கின்றார். இயேசுவை விசுவாசிக்கும் நாமும் இந்த வல்லமையை பெற்றிருக்கின்றோம். நமக்குள்ளும் இந்த வல்லமை இருக்கிறது. அது சுகமாக்குதலையும் வாழ்க்கை மாற்றங்களையும் இன்னும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய வல்லமையை நமக்கு தருகின்றது. நீண்ட காலத்திற்கு முன்பு சீடர்களுக்கோ அல்லது அக்காலத்து மக்களுக்கோ மட்டும் கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல. நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று அதை பயன்படுத்த தேவையான விசுவாசம் நமக்கு இருந்தால் நமக்கும் நம் வாழ்க்கையில் அதை பெற்று அனுபவிக்கலாம். இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கும்போது இயேசு வாக்கியவான்களை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். வாக்கியவான்களை குறித்து இயேசு சீடர்களுக்கும் ஜனக்கூட்டத்தினருக்கும் போதித்த போது அவை ஆசீர்வாதங்களாக காணப்படுகின்றது. ஆனால் அவை அனைத்தும் நமது இன்றைய நிகழ்கால வாழ்க்கைக்கு கூட பொருந்தக்கூடிய பொருத்தமான போதனைகளாக காணப்படுகின்றது. எனவே இயேசு தனது போதனை 16ஆம் வசனத்திலிருந்து தொடங்குகிறார். 18ஆம் வசனம் சொல்லுகின்றது, ஜனங்கள் அவரை தொட விரும்பினார்கள் என்பதாக.
ஏனென்றால் அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அவர்கள் அனைவரையும் சுகமாக்கியது. இயேசு நம்மை தொடும்போது ஒரு வல்லமை அவரிடமிருந்து புறப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தொட நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தால் அவருடைய வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்ய நடப்பிக்கும். நீங்கள் உங்கள் இருதயத்தை தொட அவருக்கு அனுமதி கொடுக்கும்போது அவர் உங்கள் அகத்தை குணப்படுத்துகிறார். இந்த குணப்படுத்துதல் ஒரு வியாதியை அல்லது நோயை குணப்படுத்துவதை அல்ல குறிக்கின்றது. அது உங்கள் உடைந்த நிலை குணப்படுத்தப்படுவதோடு தொடர்புடையதாக காணப்படுகின்றது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காயமடைந்த இடங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை இழந்த இடங்களை தொட நீங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் போது அவர் உங்களை நிச்சயமாக குணப்படுத்துவார். அவருடைய தொடுதலில் ஒரு வல்லமை இருக்கிறது. நம் வாழ்க்கை இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது நாம் வெறுமனே இருக்கிற விதமாக தொடர்ந்தும் இருக்கப் போவதில்லை. மாறாக நாம் சுகமடைகின்றோம், மேலும் நாங்கள் மாற்றப்படுகின்றோம் என்பதை எழுத்தாளர் நமக்கு நினைவூட்டுகிறார். பின்னர் இயேசு ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று அவர் கூறினார். எளிமை உள்ளவர்களாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம் என்று இயேசு ஏன் தன் போதனையை தொடங்க வேண்டும்? நமது சொந்த புரிதலில் வறுமை என்பது உடைமைகள் அற்ற நிலை அல்லது பற்றாக்குறை நிலவும் நிலை என்று நாம் சுட்டிக்காட்டலாம். ஆனால் இயேசு இங்கே போதிக்கும் காரியத்தின் முக்கிய பொருள் என்னவென்றால், உலக பிரகாரமான சொத்துக்களை பற்றிய காரியம் மட்டுமல்ல, அவர் ஆவியின் எளிமையை பற்றி, அதாவது கர்த்தரை சார்ந்திருத்தல் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் போதித்தார். கர்த்தர் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கும் போது அது நம்முடைய ஆவிக்குரிய ரீதியான ஏழ்மையை காண்பிக்கிறது. கடவுள் இல்லாமல் உங்களால் சொந்தமாக எதுவும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது, நீங்கள் கடவுளின் காரியங்களில் மிகவும் ஆழமாக இருக்கும்போது, நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் மிகவும் அமைதியாக இருக்கும்போது, உங்களை புரிந்து கொள்ள முடிந்தவர் அவர் மட்டுமே என்பதை நீங்கள் அறியும் போது, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடியவர் அவர் மட்டுமே என்பதை நீங்கள் அறியும் போது, அது நீங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றது. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று அவர் வாக்குறுதி அளிக்கிறார். மேலும் அவர் தமது போதகத்தை தொடர்ந்து அவர் கூறுகின்றார், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று. காரணம், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த பசி நாம் உணவு சாப்பிட விரும்பும் போது நாம் உணரும் பசி அல்ல. ஆனால் நமக்கு இருக்கும் பசி அவருடைய வார்த்தையின் பசி, அவருடைய நீதியின் பசி. இப்போது அவருடைய வார்த்தை ஜீவ அப்பம் என்பதை நாம் அறிவோம். அதனால் நாம் அவருடைய வார்த்தையை உண்ணும் போது, அவருடைய வார்த்தையை படித்து அவருடைய நீதியை கடைபிடிக்கும் போது அவர் நம்மை புரிந்து கொள்வார் என்பதை நாம் அறிவோம். அவருடைய வார்த்தை நமது அன்றன்றுள்ள அப்பம். அவருடைய வார்த்தை தான் நாம் சார்ந்திருக்கக்கூடிய நமது அன்றாட உணவு. பின்னர் நாம் அதை படிக்கும் ஒவ்வொரு தடவையும், உட்கார்ந்து அதில் நாம் மூழ்கும் ஒவ்வொரு முறையும் நாம் ஆவிக்குரிய ரீதியாக நிரப்பப்பட முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு பிசாசால் சோதிக்கப்பட்ட போது, மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வது நல்லதல்ல, மாறாக கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவர் கூறினார். எனவே இந்த பசி கர்த்தரை பற்றிய பசியாக காணப்படுகின்றது. கர்த்தருடைய காரியங்களை பற்றிய பசி மற்றும் கர்த்தரை பிரியப்படுத்தும் காரியங்களுக்கான பசி, அவருடைய சித்தத்திற்கும் நம் வாழ்க்கைக்கான நோக்கத்திற்கும் இசைவான விஷயங்கள் மட்டுமே கொண்ட பசியாக இது காணப்படுகின்றது. மேலும் நாம் திருப்தி அடைவோம் என்று நாம் அவருக்காக பசித்தாகம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் திருப்தியாக்கப்படுவோம் என்றும் அவர் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றார். அவர் தொடர்ந்து கூறுகின்றார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று கூறுகின்றார். எனவே இயேசு இங்கே சொல்வது என்னவென்றால், மனிதர்கள் உங்களை வெறுக்கப் போகிறார்கள், மனிதர்கள் உங்களை விலக்குவார்கள்,
அவர்கள் உங்களை தனிமைப்படுத்துவார்கள் என்பதை தான் இயேசு இங்கே காண்பிக்கின்றார். ஆனால் இயேசு அதை ஒரு ஆசீர்வாதம் என்று கூறுகின்றார். நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பதின் நிமித்தம் மனிதர்கள் உங்களை வெறுக்கும் போது நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். நம்மில் அநேகர் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் விசுவாசித்து வருகின்றோம். மனிதர்கள் உங்களை வெறுத்தால் நீங்கள் சோகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அது நீங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். காரணம், அவர்கள் எனக்காக உங்களை வெறுக்கும் போது அது ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்று இயேசுவே கூறியிருக்கின்றார். மேலும் வேறு எந்த விஷயத்திற்காகவும் மக்கள் உங்களை வெறுப்பதில்லை. இயேசுவுக்காக, அதாவது நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்து அவரை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது மனிதர்கள் உங்களை வெறுக்க தொடங்குவார்கள். அது கர்த்தருடைய பார்வையில் ஒரு ஆசீர்வாதமான ஒன்றாக காணப்படுகின்றது. மக்கள் சொல்வதையோ அல்லது மக்கள் நினைப்பதையோ தாண்டி நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்து உள்ளீர்கள், அல்லது நீங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் நேரங்களிலும் மக்கள் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும் நேரங்களிலும் கூட இயேசுவானவர் அதை ஒரு ஆசீர்வாதமாகவே பார்க்கின்றார். அது நீங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். அவர் தொடர்ந்தும் பேசும்போது கூறுகின்றார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஏனென்றால் உங்கள் வெகுமதி பரலோகத்தில் மிக பெரியது என்று அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கு இப்படிப்பட்ட துன்புறுத்தலை கொடுத்தார்கள் என்று கூறப்படுகின்றது. எனவே நாம் நம் விசுவாசத்தில் துன்புறுத்தலை எதிர்கொள்ளும் போது துன்புறுத்தல் பல வழிகளில் நமக்கு வரலாம். அது ஒரு விதத்தில் மட்டுமல்ல, அது பல விதங்களில் பல வழிகளில் வரலாம். ஆனாலும் நாம் அவரில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். காரணம், அவரும் துன்பப்பட்டார், மனிதர்கள் அவரையும் வெறுத்தார்கள். மேலும் அவர் யாருக்காக மரிக்க விரும்பினாரோ அவர்களே அவரை கொலை செய்தார்கள். ஆனாலும் அது அவருக்கு முன்வைக்கப்பட்ட மகிழ்ச்சி என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஆகவேதான் அவர் நம்மை மகிழ்ந்திருக்கும்படியாகவும் மக்கள் நம்மை வெறுக்கும் போது கொண்டாடுகள் என்றும் கூறுகின்றார். அவர் தொடர்ந்தும் போதிக்கும் போது லூக்கா 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரையிலான பகுதியில் நம்முடைய சுய நீதியை குறித்ததான எச்சரிக்கைகளும் இங்கே இருக்கின்றது என்று இயேசு கூறுகின்றார். ஆகவே இயேசு சுய திருப்தி மற்றும் தன்னலம் கொண்டவர்களை எச்சரிக்கிறார். ஐஸ்வர்யவான்களை பார்த்து, அதாவது தங்கள் சொந்த செல்வத்திலும் அந்தஸ்திலும் நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ என்று எச்சரித்தார். பெரும் தீனிக்காரர்களுக்கு, சுய இன்பம் கொண்டவர்களுக்கு, இரக்கம் இல்லாதவர்களுக்கு, இப்போது மற்றவர்களை பார்த்து சிரிப்பவர்களுக்கும், கேலி செய்பவர்களுக்கு மற்றும் மக்களால் புகழ்ந்து பேசப்படுபவர்களுக்கு கர்த்தருடைய அங்கீகாரத்தை விட மனிதனுடைய புகழையும் மனித அங்கீகாரத்தையும் தேடுபவர்களுக்கு ஐயோ என்று இயேசு கூறினார். ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் மிக முக்கிய குறிப்புகளில் ஒன்றுதான் மனத்தாழ்மையும் கடவுளை சார்ந்திருத்தலும் நமது ஆசீர்வாதத்துக்கு மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. தாழ்மை மற்றும் கடவுளை சார்ந்திருத்தல், இரக்கம் மற்றும் மனதுருக்கம் ஆகியவை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு மிக மிக முக்கியமானவைகள். சுய நீதியின் ஆபத்துக்களை தவிர்க்க நமக்கு சுய விழிப்புணர்வும் தாழ்மையும் அவசியம். அப்போது கர்த்தர் நம்மை அங்கீகரித்து நம்மை கனப்படுத்துவார். தேவனுடைய அங்கீகரிப்பானது உலக அங்கீகரிப்புகளோடு பார்க்கும்போது முரணானவையாகவே காணப்படுகின்றது. உண்மையான ஆசீர்வாதமானது இயேசுவை பின்பற்றுவதிலிருந்து தான் வருகின்றது. அது மனித அங்கீகாரத்தையோ செல்வத்தையோ தேடுவதிலிருந்து அல்ல வருகின்றது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் என்பது நாம் விரும்பும் விதத்தில் வருவது கிடையாது. சில சமயங்களில் நாம் மிகப்பெரிய சோதனைகளை எதிர்கொள்ளும் நேரங்களில் அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரக்கூடும். நம் அந்த சூழ்நிலைகளிலும் கூட அவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். நமக்கு அவரை நம்ப முடியும், நமக்கு அவர் மீது சாய்ந்து கொள்ள முடியும் என்று அவர் கூறுகின்றார். காரணம், நாம் கடந்து செல்லும் பாதையில் அவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று அனைத்தையும் சந்தித்து முடிவிலே வெற்றியின் கிரீடத்தையும் பெற்றவராக காணப்படுகின்றார். எனவே அவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் இதுதான்:
ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையானது இந்த பூமியோடு முடிவடைவதில்லை, மாறாக அது நித்தியத்தில் தான் முடிவடைகின்றது. அங்கு நாம் முழுமையான திருப்தியை அடைய முடியும். எனவே நீங்கள் உபத்திரவங்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் போது சோர்ந்து போக வேண்டாம், மாறாக அதை மகிழ்ச்சியாக எண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவே உங்கள் உள்ளத்தின் மகிழ்ச்சியாக இருப்பாராக. அவரை தேடுபவர்கள் பாக்கியவான்கள் என்றும் அவர்கள் தங்கள் பலனை பெறுவார்கள் என்றும் இயேசு கூறுகின்றார். அந்த நித்தியமான பலன் வேறு யாரும் கிடையாது. அந்த நித்தியமான பலன் நாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசு
எம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னரம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னரம் இயேசுவை பாடிடுவேன். கரை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னரம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னரம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எல்லாரும் அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னரம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னரம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். நல்லது. இந்த நேரத்தில் நாங்கள் ஆராதனையும் கேட்ட வார்த்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எங்களையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நாங்கள் முடித்துக் கொள்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள கிருபையுள்ள கர்த்தாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிற்காக. தேவனே, எங்களுடைய ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் எங்களோடு நீர் கூட இருந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவனே, இதோ இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை சுவாமி நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தருள்வீராக. அப்பா, உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய நீதியின் பாதையில் சரி செய்து வழி நடத்திட எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்வதற்கு இதோ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தேவாவியானவரே, இதோ இந்த நாள் எங்களோடு நீர் கூட இருந்ததை போல் ராஜா, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தை சுவாமி எங்களுடைய இருதயத்தில் வைத்து நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை இந்த பூமியில் நாங்கள் வாழ திகழ எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அப்பா, இந்த ஆராதனை முழுமையாக இந்த அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவ ஆவியானவரை இதோ எல்லாவற்றையும் அன்பு கருத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெப வேண்டி நிற்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.